காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்ப கங்காவையும் கூப்பிடுறாங்க. கங்கா நீயும் வா, 2 பேருக்கும் சேர்த்து ஒரே நேரத்துல ஸ்கேன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா நானும் வரேன் அப்படின்னு கங்கா சொல்றாங்க. கங்கா, காவேரி, விஜய், சாரதா 4 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போன உடனே அங்க செக் பண்ணிட்டே இருக்காங்க. காவேரி செக் பண்ணி முடிச்ச உடனே சொல்றாங்க, இருங்க ஸ்கேன் எடுக்கலாம், வாங்க பார்க்கலாம், இது 5th மந்த் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன் எடுக்கும்போது அப்படியே விஜய் பாக்குறாரு, ரொம்ப ஒரு மாதிரி ஆர்வமா பாக்குறாரு. குழந்தைக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாவே பாக்குறாரு. அங்க ஸ்கேன் பண்ணிட்ட உடனே டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கு, நம்ம முன்னாடி பயந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அதை கேட்டோடனே விஜய், காவேரி 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி கங்காக்கும் அப்படியே கூப்பிட்டு ஸ்கேன் எடுக்கிறாங்க. அப்ப அப்படியே பாக்குறாங்க கங்கா. அப்ப ஸ்கேன் எடுத்துட்டோடனே குழந்தை ஆரோக்கியமா இருக்குமா, நல்லா தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்கும் சொல்றாங்க. அப்ப கங்கா கேக்குறாங்க, இல்ல என்னோட சொந்தக்காரர் தான் நான் கல்யாணம் பண்ணேன், அதனால குழந்தைக்கு ஏதோ பாதிப்புன்னு சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. இல்லம்மா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை, குழந்தை சூப்பரா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, நீங்க கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே சாரதா சொல்றாங்க, இங்க பாரு காவேரி, உன்னோட குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சாமி கிட்ட வேண்டுதல் வச்சிருக்கேன், நான் அதை போய் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. நானும் வரமா அப்படின்னு காவேரி வராங்க. வரும்போது அந்த விபூதி எல்லாம் பூசிக்கிட்டு தண்ணியெல்லாம் ஊத்திட்டு அப்படியே அங்க பிரதர்ஷனம் மாதிரி பண்றாங்க. சுத்தி சுத்தி அங்க பிரதர்ஷனம் பண்ணி இப்படி பாக்குறாங்க. ஏமா எனக்காக இப்படி கஷ்டப்பட்டு வேண்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க. அப்ப அதை பார்த்தோன்னே கங்காக்கு கோவமா வருது. ஏன் நான் கூட தான் பயந்தேன் என் குழந்தைக்கு ஏதாவது ஆக போகுதுன்னு, ஆனா அந்த காவேரிக்கு மட்டும் இவங்க வேண்டிக்கிட்டாங்க, எனக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்கு அப்படியே கோவமா வருது.